கண்ணுறங்கு கண்ணுறங்கு தேவபாலனே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு தேவபாலனே. என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பர்களே, நேர்மையாளரான யோசேப்பினுடைய வாழ்வின் வழியாக ஆண்டவர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிற இந்த அற்புதமான திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச்சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் நாங்கள் விடுதலை பெற அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டில் இருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விட்டு வைப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் மீந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள்.
அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நாம் யோசேப்பை குறித்து சற்று ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். ஆம் அன்பு உறவுகளே, இறைவனுடைய வார்த்தை யோசேப்பை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் நேர்மையாளர் என சொல்லி, தன்னுடைய மனைவி தன்னோடு இணைந்து வாழ்வதற்கு முன் அவர் கருவுற்றிருப்பதை அறிந்திருக்கிற யோசேப்பு என்ன செய்கிறார்? இறை வார்த்தை சொல்லுகிறது, அன்னை மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பவில்லை. அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து அந்த இயேசுவை வளர்த்து இயேசுவினுடைய பணிவாழ்விலும் இயேசுவினுடைய பாடுகளிலும் இயேசுவோடு அன்னை மரியாள் உடன் பயணித்து தான் ஈன்றெடுத்த மகன் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்த பொழுது சிலுவைக்கு அடியில் வியாகுல தாயாக நின்று தன் மகனை உயிரில்லாமல் வடி சுமந்து வியாகுலம் பாடி அதற்கு பின்னால் தன் மகன் கட்டி எழுப்பிய திரு அவையோடு உடன் நடந்து அவர்கள் ஒன்றுபட்டிருக்க ஆவியானவரிடத்தில் அவர்களுக்காய் அன்னை மரியாள் ஜெபித்து, இப்படியாக பல்வேறு நிலைகளில் அன்னை மரியாள் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு இணைந்து பயணித்ததை நாம் கண்டு அன்னை மரியாவுக்கு இந்த சமகாலத்திலும் நம்முடைய வணக்கத்தை மரியாதையை நாம் செலுத்துகிறோம். எண்ணி பாருங்கள், யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் ஆன பொழுது யார் அந்த அன்னை மரியாள்? அன்னை மரியாளுக்கென சொல்லி எந்த விதத்திலும் சிறப்பு அடையாளங்களோ அடைமொழிகளோ பெயர்களோ எதுவுமே இல்லாத ஒரு எளிய பெண், அவ்வளவுதான். அந்த பெண் கருவுற்றிருக்கிற பொழுது நேர்மையாளரான யோசேப் என்ன செய்கிறார்? அவரை இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பவில்லை. எண்ணி பாருங்கள், ஒரு சாதாரண பெண்ணை யோசேப் நினைத்திருந்தால் எனக்கு அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என சொல்லி அவர் விலகி சென்றிருக்கலாம். அந்த பெண் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கலாம். ஆனால் அவரை இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பாதவராய், அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது ஆண்டவருடைய செயல் என சொல்லி அவருக்கு பின்னர் தான் எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நடத்தையில் சந்தேகப்படாமல் இது எப்படி என தனக்குள் ஒரு கேள்வியை எழுப்பி இதற்கு எப்படி தீர்வு காண்பீதென சொல்லி அவர் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகிறார். ஒருவேளை கடவுள் அன்னை மரியாளுடைய கருத்தாங்களுக்கு காரணம் அது அவருடைய வல்லமையான செயல் என சொல்லவில்லை என சொன்னால் யோசேப்புக்கு சந்தேகம் எழுந்திருக்கலாம். அந்த சந்தேகத்தினால் அன்னை மரியாள் மீது பழி போட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்களேன், அவர் குற்றம் சொல்லாதவராய், ஒரு செயலை முழுமையாய் புரிந்து கொள்ளாமல், அதன் ஆழத்திற்கு சென்று அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல், அது எளிய பெண்ணாக இருந்தாலும் கூட அவர் மீதும் அவதூறுகளை பரப்பாத
ஒரு நேர்மையாளராய் யோசேப்பு இருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். அவதூறுகளை அள்ளி வீசாதவராய் யோசேப்பு இருக்கிறார். அப்படிப்பட்ட யோசேப்பை தான் பாருங்களே, இப்படிப்பட்ட நேர்மையாளரை தான் கடவுள் நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன் நேர்மையை அவர் எப்படி நிரூபிக்கிறன பாருங்களேன். ஏதுவான சூழல் வந்த பொழுது நீ என்னை ஏமாற்றினாய் என சொல்லி ஒரு பெண் மீது பழி போட்டு இன்னொரு பெண்ணை தேடிச் சென்றிருக்கலாம். ஆனால் காரணம் தெரியாமல் ஒருவரை குறை சொல்வதும் கரைப்படுத்துவதும் தவறு என சொல்லி அவதூறுக்கு இடம் கொடுக்காமல் காரணங்களை அறிந்து கொள்வதற்கு நேரம் எடுத்தார் பார்த்தீர்களா? அதுதான் யோசேப்பை நேர்மையின் தராசில் உயர்த்தி வைக்கிறது. இப்படிப்பட்ட நேர்மையாளரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரே, அந்த நேர்மையாளர் இந்த உலகத்தின் பார்வையில் ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல, தன் கனவில் தோன்றிய ஆண்டவருக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்பர்களே, கடவுள் பல சமயங்களில் நேரடியாக பேசுகிறார், தன் ஊழியர்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என சொல்லி அவர் அன்றாடம் வரலாற்றில் மனிதர்கள் வழியாக தன் விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இவ்வளவு தெரிந்தும் கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு தயக்கம் இருக்கிறது, தடங்கள் இருக்கிறது. நவீன காலத்தில் கூட இதுதான் இறை வார்த்தை, இதைதான் கடவுள் விரும்புகிறார் என சொல்லி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கூட கடவுளுடைய வார்த்தை தோல்வியடைந்து மனித எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிற இந்த காலத்தில் கனவில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை மனதார நம்புகிறவராய் யோசேப்பு இருக்கிறார். அந்த காலச்சூழலுக்கு பயணப்பட்டு பாருங்களேன், தன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் அனுபவிக்கிறார். தன் சீடர்களோடு இயேசு அவர் பயணம் செய்த பொழுது பெரும் இரைச்சல் அந்த கடலில் உருவாகியது. அவர் எழுந்து இறையாதே அமைதியா இரு என சொன்னாரே. தன் மகன் பின்னாளில் செய்ய இருந்த புதுமையை அவருக்கு முன்னதாகவே நம்முடைய வல்லமையான தந்தை யோசேப்பின் வாழ்க்கையிலே அவர் செய்வதை நாம் காண்கிறோம். யோசேப்பின் மனம் இறைந்து கொண்டிருக்கிறது. இது என்ன இப்படி நிகழ்ந்திருக்கிறது? நான் யார் என கடவுளுக்கு தெரியுமே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? சரி, நடந்தது நடந்து விட்டது, இதை எப்படி நாம் முன்னெடுத்து செல்வது? இந்த பெண்ணை காயப்படுத்துவதில் அல்ல வாழ்க்கை, யாருக்கும் தெரியாமல் எப்படி நாம் கடந்து செல்வது என சொல்லி யோசித்த பொழுது இந்த சிந்தனைகளுக்கு மத்தியில், இந்த மன உளைச்சல்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி இறைந்து கொண்டிருந்த அந்த உள்ளத்திற்கு அவர் அமைதியை உரித்தாக்க செய்கிறார். ஆகவேதான், அப்பா கடவுளே, இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி தந்தையை நோக்கி தன் கரங்களை யோசேப்பு உயர்த்தியிருக்க வேண்டும். எனக்கு ஏன் இந்த நிலைமை என சொல்லி தன் தந்தையிடத்தில் அவர் போராடி இருக்க வேண்டும். ஆகவே தான் நேர்மையாளராகிய யோசேப்பு தன் மகன் தன்னை நோக்கி எழுப்பிய குரலுக்கு கனவில் பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் அவரை நோக்கி சொல்லுகிறார். ஆகவே கண்ணை முழிச்சிட்டு நான் கண்டதெல்லாம் கெட்ட கனவுன்னு சொல்லி அவர் கடந்து போகவில்லை. என் மனதின் இரைச்சலுக்கு, எனக்குள் நான் சந்திக்கிற போராட்டங்களுக்கு, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என் தேவன் பதில் சொல்லியிருக்கிறார் என சொல்லி அன்னை மரியாளை இருக்கிற நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வதோடு அவருடைய பணி நிறைந்து விடவில்லை. கடவுள் சொல்லுகிறாரே, இந்த மகன் எப்படி இருப்பான் என சொல்லி அந்த வகையில் அந்த மகனை வளர்ப்பதற்காய் தன்னை அன்னை மரியாளோடு சேர்த்து முழுமையாக அவர் கையளிக்கிறார். எந்த அளவிற்கு கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு செய்தது மிகப்பெரிய தற்கையளிப்போ, எந்த அளவிற்கு ஒரு எளிய பெண்ணாக இருந்த அன்னை மரியாள் கடவுள் திட்டத்திற்கு தன்னை கையளித்தாரோ, அதே அளவிற்கு இயேசுவை போல் தாய் மரியாவை போல கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாய் யோசேப்பு கையளிக்கிறார். அப்படி கையளித்து தான் ஏற்றுக்கொண்ட தன்னுடைய மனைவிக்காய் தன் ஜீவனுள்ள நாள் வரை அவர் ஓடுகிறார், உழைக்கிறார். கடவுள் எனக்கு கனவில் வெளிப்படுத்தினாரே, எனக்கு வெளிப்படுத்தியதை நான் செய்தால்
அவர் நேர்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், என் ஓட்டத்திற்கான பரிசை கொடுப்பார் என சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் தனக்கென உதிர்க்காமல் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து ஆண்டவருடைய கரத்தில் இன்று திரு குடும்பத்தினுடைய தந்தையாக இருக்கிற பாக்கியத்தை யோசேப்பு பெற்றிருக்கிறார்னு சொன்னால், அந்த யோசேப்பை போல நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை இந்த நாளில், இந்த திருவருகை காலத்தினுடைய நாட்களில் எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தில் மிக தெளிவாக வாசித்தோம், தாவீதின் குலத்திலிருந்து நீதியுள்ள ஒரு தளிர் உதிக்கும் என சொல்லி. இந்த வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்ல, நேர்மையாளரான யோசேப்புக்கும் இந்த வார்த்தை தெரிந்திருக்கும். ஆகவேதான் தாவீதின் வழி வருகிற என் வழியாக ஆண்டவர் நீதியுள்ள தளிரை தோன்றச் செய்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவருடைய மகனை அனுப்ப இருக்கிறாரே, அந்த திட்டத்தில் என்னையும் இணைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பெருமிதத்தோடு கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னால் அவர் தன்னை கையளிக்கிறார். அப்படி கையளித்ததன் விளைவுதான் அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னால் தன்னை கையளித்ததன் பரிசுதான் இன்று மீட்பிற்குரியவர்களாய் நீங்களும் நானும் மாறியிருக்கிறோம். இந்த மன்னக வாழ்க்கை முடிந்தாலும் கூட என் தேவன் நிலையான இல்லமாகி விண்ணகத்தில் என்னை எடுத்துக்கொள்வார் என்பதை இவர்கள் இணைந்து நமக்கு காண்பித்திருக்கிறார்களே, நாம் நம்மோடு வாழ்கிற மக்களை எப்படி காண்கிறோம்? இகழ்ச்சியை சந்திப்பதற்கு இந்த மரியாள் ஏற்றவர்தான். she deserves punishment என்கின்ற கட்டத்தில் சற்று பொறுமையாயிருந்து முடிவெடுப்பதில் அவசரம் காண்பிக்காமல் காரணத்தை புரிந்து கொள்வதில் நேரத்தை கொடுத்த யோசேப்பை போல நாம் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். பல சமயங்களில் அது குடும்பம் என்றாலும் உறவு என்றாலும் கூட சிக்கலுக்கும் பிளவுக்கும் முறிவுக்கும் எது காரணம்? உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட காரணங்களுக்கு நேரம் கொடுக்காமல் முடிவுகளை விரைந்து எடுப்பதுதான் நம்மை நாமே நிகழ்ச்சிக்கு தள்ளிக்கொள்வதனுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறது. யோசேப்பு சொல்லுகிறார், அசாதாரணமான துன்பமான சோதனையான சவாலான நேரங்களில் இன்னொருவர் மீது பழி போட்டு தன்னுடைய நேர்மையை தூய்மையை எண்பிப்பதை விட அவர் ஏன் அந்நிலையில் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவருடைய காரணங்கள் நமக்கு புலப்படும் என்கின்ற செய்தியை யோசேப்பு என்று எடுத்துச் சொல்லுகிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய வெளிப்பாடு எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். கனவில் தான் உறங்குகையில் வெளிப்படுத்தியதை நம்பினாரே, நாம் இன்று விழித்திருக்கையில் நினைவோடு இருக்கையில் ஆண்டவர் எத்தனை முறை பல மனிதர்கள் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அந்த வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறோமா? பல சமயங்களில் கேட்கிற மறையுரையாகட்டும் அல்லது நாம் கேட்கிற வேறு செய்திகளாகட்டும் நம்முடைய மனதை தொடும். இந்த வார்த்தை என்னை தொடுவது போல இருக்கே, இந்த பிரசங்கம் எனக்கான மாதிரி இருக்கே, இது எனக்கான மனமாற்றத்துக்கான அழைப்பா இருக்குன்னு சொல்லி நம் மனம் உடனடியாக பதிலை சொல்லும். ஆனால் அடுத்த நிமிடமே வேணா அதை நம்புனா நம்ம மாற வேண்டியது இருக்கும், அதை நம்புனா நம்ம பாதைகளை மாற்றிக்க வேண்டியது இருக்கும், வேணா இதை கடந்து செல்வோம்னு சொல்லி நமக்கு பிடித்தது போல பதிலை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோமே. யோசேப்பு தனக்கு பிடித்தது போல பதிலை தேடவில்லை, கடவுள் சொன்ன பதிலை தனக்கு பிடித்ததாய் அவர் மாற்றிக்கொண்டார். ஆகவே அவர் கடவுளால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நிகழ்வுகள் வழியாக கடவுள் தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்குள் ஒரு குரல் கேட்கிறதே, அது கடவுளுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை நம்புவோம். அந்த குரல் கொடுக்கிற அழைப்பு கடினமானதாக இருக்கும், பரவாயில்லை, அந்த கடினம் நம்மை உருவாக்கும். அப்படி நம்பி இறை திட்டத்திற்கு நம்மை கையளிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமேன். பறந்து திரியும் பறவைகள், அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் விண்மீன்களுமே, இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே.
இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமருவோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரே குடும்பமாய் உமது மாட்சியை ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்தும் நிலை வாழ்வினை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை திருப்பாதம் ஒப்பு கொடுத்தும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் உட்கொள்ளும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் தூய ஆவியானவருடைய வல்லமையினால் உம்முடைய திரு சன்னிதானத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பதாக. ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்தும் யோசேப்பை போல நேர்மையான பணியினை செய்ய ஆண்டவரே நீர் துணை புரிவீராக. உயர்த்தலும் எதிர்நோக்கரும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியின் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் கேட்பதை நம் வானகத் தந்தை தருவார் என்னும் நம்பிக்கையோடும் நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நாங்கள் இதையும் பெரிதாய் கண்டடையவில்லை எனச் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் மன அமைதியை இழந்து தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையை ஆண்டவரே, அந்த எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த உலகம் தர முடியாத அமைதியை, ஆறுதலை இந்த இறுதி நாட்களில் வழங்கி ஆண்டவரே, ஒரு புதிய துவக்கத்தை நீர் நிச்சயம் தருவீர் நம்பிக்கையை அவர்களுக்குள் ஊற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரை குறித்து இறைவாக்குகள் முன்னறிவித்தபடி மீட்பராய் நமக்கு முன் அவர் இருக்கிறார். மீட்பரானவர் நற்கருணை வடிவில் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்து வா, என் இயேசுவே எழுந்து வா. வா மன்னவா, இதயம் எழுந்து வா. என்னுள்ளம் மலரவா,
அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வா மன்னவா இதயம் எழுந்து வா இன்னுள்ளம் மலரவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவாள் கனிவோடு நின்றாளே தாய் என்ற நினைவாள். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவாள் கனிவோடு நின்றாளே தாய் என்ற நினைவாள். கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா, கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா, கடுகினும் சிறிய எம் துயர் தீர்ப்பாயே. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீயே. தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீயே. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.